அனைவருக்கும் வணக்கம். குருவருளும் திருவருளும் அனைவருக்கும் கிடைக்கட்டும். இன்று நாம் பார்க்க இருக்கும் பதிவு கல்வி. இதை வித்யா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கல்வி ஒருவரின் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியத்துவம் பெறுது. எப்படி பொருளாதாரம் முக்கியமோ அந்த அளவுக்கு கல்வி ரொம்ப முக்கியமாகப்படுது. இந்த கல்வி ஒருவரின் வாழ்க்கையே தலைகீழாக மாற்றும் சக்தி உண்டு. இந்த கல்வி மட்டும்தான் கடைசி வரைக்கும் ஒரு மனிதனுக்கு உடன் வரும் ஒரு உற்ற தோழனாக இருக்கின்றது. பொருள் நம்ம கூட வராது, சொத்து வராது, ஈன்றெடுத்த பிள்ளைகள் வரமாட்டாங்க. ஆனால் நாம் கற்ற கல்வி நம்ம கூடவே பயணிக்கும், நமக்கு உதவும், நம்மளை நல்வழிப்படுத்தும், நம்ம வாழ்க்கையை மேன்மை அடைய செய்யும். இப்படி இந்த கல்விக்கு பல சிறப்புகள் உண்டு. இதில் ஒரு கிரீடத்தில் ஒரு நல்ல ஒரு வைரம் பதித்தது போல் ஒரு விஷயம் அப்படின்னாக்கா, அந்த கல்வி நம்மளை தவிர வேறு யாருக்கும் அது பெருசாக பயன்படாது. நாம் சிவலோக பதவி அடைந்தோம் அப்படின்னாக்கா அந்த கல்வியும் நம்மளோட சிவலோக பதவியை அடைஞ்சிடும். அப்படி ஒரு சிறப்புத்தன்மை இந்த கல்விக்கு உண்டு. இந்த கல்வி இல்லை அப்படின்னாக்கா இன்றைய காலகட்டத்தில் நம்மளால் ஒரு நல்ல ஒரு ரீச்னஸை அடைய முடியறதில்ல. ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. எதிலெல்லாம் கஷ்டம் அப்படின்னாக்கா, ஏமாற்றங்கள், ஒரு சின்ன சின்ன வார்த்தைகளை கூட நம்மளால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு தன்மை. ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னா கூட முதல்ல கேட்குற கேள்வி, என்ன நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி ரொம்ப ஒரு வேல்யூபலான ஒரு விஷயம் அப்படின்னாக்கா கல்விக்கு அதீத ஒரு முக்கியத்துவம் உண்டு. அந்த கல்வி இருந்தது அப்படின்னாக்கா மற்ற எல்லா விஷயங்களும் அதை தொட்டு நமக்கு வந்துடுது. ஒரு பொருளாதாரமாகட்டும், ஒரு வாழ்க்கை துணையாகட்டும், ஒரு நல்ல வசதி வாய்ப்புகளாகட்டும், சொத்து சுகங்களாகட்டும், அந்த கல்வி அப்படிங்கிற ஒன்று மட்டும் இருந்துட்டாக்கா மற்ற எல்லாமே நம்மளை அதை வைத்து நமக்கு கிடைத்து விடுகிறது அப்படிங்கிறதுல ஒரு மாற்று கருத்து இல்லை. இந்த கல்வி எல்லோருக்கும் ஆசை தான். எல்லோருக்கும் நான் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும் அப்படிங்கிற ஆசைகள் எல்லோருக்கும் உண்டு. ஆனால் எல்லோரோடும் அதை தொட்டுவிட முடிகின்றதா, அந்த இலக்கை அடைந்து விட முடிகின்றதா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை அப்படிங்கிறது தான் பதில் இங்கே கிடைக்கிது. அந்த வகையில் இன்று நாம் உங்களுக்கு இந்த பதிவில் 2 ஜாதகங்களை போட்டு இவங்களுக்கு ஏன் கல்வி அமையலை அப்படிங்கிறத விளக்க இருக்கின்றோம். அதாவது கல்வி அமையலை அப்படின்னாக்கா இவங்களாம் ஸ்கூல் ஸ்டடீஸே கம்ப்ளீட் பண்ணாத ஒரு நபர்கள் அப்படிங்கிறதுக்காக அந்த ஜாதகத்தை உங்களோட பகிர்ந்துக்கிறோம். நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறது கல்வி ஏன் அவங்களுக்கு வரலை அல்லது அவங்க ஏன் படிக்கலை அப்படிங்கிறத பற்றி தான். அதற்கு ஜோதிடத்தில் என்ன விதிகள் சொல்லப்படுது, இப்படி இருந்தாக்கா அவங்களுக்கு கல்வி சிறப்பு இல்லை. சரி, இப்படி இருக்குது, அவங்கள எப்படி நாம் ஓரளவுக்காச்சும் அவங்களுக்கு அந்த நாலேஜை கொடுக்குது. ஆகா ஓஹோன்னு நம்ம நாலேஜை கொடுக்க முடியாட்டாலும் ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது இவங்களுக்கு கல்வி சிறப்பு இல்லை அப்படின்னும்பொழுது அவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை கொடுத்து அவங்கள ஓரளவுக்கு நம்ம கல்வியின் அறிவை அவங்களுக்கு புகற்றுவதற்கான ஒரு வழிமுறைகள் இருக்குதா அப்படிங்கிறது தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் நண்பர்களே. அதனால் இந்த பதிவை பொறுத்தவரையிலும் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரலும் கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க, பாருங்கள். இதில் எதனா உங்களுக்கு சந்தேகங்கள் வந்தால் நிச்சயமாக உங்களுக்கான சந்தேகங்களை நீங்கள் இந்த இன்பாக்ஸில் போடுங்க. அதற்குண்டான விடைகளை நாம் தெளிவுபடுத்துகின்றோம். சரிங்களா? அடுத்ததாக இந்த காணொலியே, அதாவது நம்மளுடைய சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா, உங்களுக்கு இந்த பதிவு ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படின்னாக்கா மறக்காமல் ஒரு லைக் மட்டும் போட்டுடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க பண்ணல, அது அப்பாற்பட்ட விஷயம். லைக் மட்டும் போடுங்க, அது மட்டும் போதுமானது அப்படிங்கிறது நம்மளுடைய தாழ்மையான வேண்டுகோள். சரிங்களா? இப்போது முதல்ல ஜாதகங்களை போட்டு அதற்குண்டான விதிகளையும் விளக்கங்களையும் உங்களுக்கு கொடுக்குறோம். அதை பார்த்துங்க. கடைசியாக என்ன செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு ரெமெடி சொல்கிறோம். அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க. சரிங்களா? வாங்க ஜாதகத்துக்குள்ளே போவோம். முதல்ல நம்ம பார்க்க இருக்கிற ஒரு ஜாதகம் ஒரு ஆண்மகன் ஜாதகம். இந்த ஜாதகத்தினுடைய நிலைப்பாடுகளை இங்கே குறிப்புகளை சொல்கிறோம், எழுதிங்க. இது ஒரு ஆண்மகன் ஜாதகம். தேதி 2/4/2003, பிறந்த நேரம் 7:40 AM. இவர் பிறந்தது மேஷ லக்னம், 2இல் ராகு பகவான், சனீஸ்வர பகவான்,
4ல் குரு பகவான், 8ல் கேது, 9ல் செவ்வாய், 11ல் சுக்கிரன், 12ல் சந்திரன், சூரியன், புதன். இதுதான் இந்த கிரக நிலைகள். சரிங்களா? இவர் பிறந்தது அப்படின்னும்போது மீன ராசி, ரேவதி நட்சத்திரம், 2ஆம் பாதம். சரிங்களா? இப்போது முதல்ல வந்து எந்த ஒரு விஷயத்துக்குமே நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னாக்கா, பாவகம், காரகம், பாவாதிபதி இந்த 3ம் வந்து பலவீனப்பட்டுடுச்சு அப்படின்னாக்கா, நாம் எதற்காக ஆய்வு செய்கின்றோமோ, அதாவது வந்து ஒரு பாவகத்தில் பல காரகங்கள் இருக்கின்றது. அந்த பாவம் பலவீனப்பட்டுச்சு அப்படின்னாக்கா, அந்த பாவகத்தில் எந்த காரகம் ரொம்ப பலவீனப்பட்டு இருக்குது அப்படின்னு ஆய்வு செய்யலாம். ஒரு காரகம் கெட்டு இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்படி இந்த ஒரு 3ம் பலவீனப்பட்டு இருக்கின்ற பொழுது, இப்போது நாம் வந்து எதை வச்சு ஆய்வு செய்ய போகிறோம் அப்படின்னாக்கா, கல்வி. அப்போது அதுக்கு வந்து முதல்ல வந்து பாவகம் அப்படின்னும்போது அடிப்படை கல்வி 2ஆம் இடம், ஒரு ஃபஸ்ட் டிகிரி அப்படின்னும்பொழுது 4ஆம் இடம், அதற்கடுத்து உயர்கல்வி அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது 9, 11 நம்ம வந்து பார்க்கணும். இதுவே வந்து நம்ம வந்து ஒரு டிப்ளமோ அந்த மாதிரி படிக்கிறாங்க அப்படின்னாக்கா, அவங்களுக்கு வந்து 8ஆம் இடம். அது வந்து அந்த இடத்த பார்த்தோம் அப்படின்னாக்கா, அந்த தொழிற்கல்வி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதை வந்து டிப்ளமோ படிக்கிறது அப்படிங்கிறத வந்து இந்த ஐடிஐ, டிப்ளமோ இதெல்லாம் படிக்கிறது, தொழிற்கல்வியில் படிக்கிறதுக்கு 8ஆம் இடத்தை பார்த்தோம்னா போதுமானது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னாக்கா, அடிப்படை என்று சொல்லக்கூடிய வித்யாஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடம், பாவகத்தில் 2ஆம் இடம், காரகத்தில் புத பகவான், அந்த 2ஆம் இடத்தின் அதிபதி. ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒவ்வொரு இடம் 2ஆம் இடமாக வரும். ஸோ அந்த 2ஆம் இடத்தின் அதிபதி இந்த 3ஐயும் நம்ம வந்து கையில் எடுத்து ஆய்வு செய்து சீர்தூக்கி பார்த்தோம் அப்படின்னாக்கா, இதில் 2ஆம் இடம் இந்த 3ம் பலவீனப்பட்டு போச்சுனாக்கா, அடிப்படை கல்வியிலேயே வந்து அவங்க வந்து ஃபெயிலியர் ஆகிடுவாங்க. அவங்க அதுக்கப்புறம் கல்வியை வந்து தொடர மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. சரிங்களா? இப்போது நாம் மேலே சொன்னோம் இல்லைங்களா, இந்த ஜாதகத்துக்கு வந்து முதல்ல வந்து மேஷ லக்னம் அப்படின்னும்போது வித்யாஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கல்வியை தரக்கூடிய ஒரு பாவகம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 2ஆம் இடம் தாங்க. அந்த 2ஆம் இடம் எப்படி இருக்குதுன்னு நம்ம முதல்ல பார்க்கணும். அந்த 2ஆம் இடத்துல ராகு அப்படிங்கிற ஒரு பிரிவினை கிரகமும், சனீஸ்வர பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு பிரிவினை கிரகமும் இருக்குது. ஆக இந்த 2 கிரகங்களுமே வந்து ஒரு பாவக்கோள்கள். இந்த பாவக்கோள்கள் வந்து வாக்குஸ்தானம், வித்யாஸ்தானம் என்று சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்தில் இருப்பது மிகப்பெரிய தவறு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அப்போது இந்த ஜாதகத்தை பொறுத்தவரையிலும் 2ஆம் பாவகம் அப்படிங்கிறது கெட்டு போச்சு. அப்போது வித்யாஸ்தானம் அப்படிங்கிறதும் குடும்பஸ்தானம் அப்படிங்கிறதும் பலவீனப்பட்டது. இப்போ நாம் பார்க்கறது கல்விக்காக பார்க்குறோம். அதனால் வந்து காரகரை முதல்ல பார்ப்போம். புதன் எப்படி இருக்கிறாருன்னு அடுத்த நிலையில் பார்ப்போம். புதன் தான் வித்யா காரகன் என்று சொல்லக்கூடிய ஒரு கிரகம். அதனால் வந்து புதன் இந்த ஜாதகத்தில் பார்த்தோம்னா 12ஆம் இடத்துல இருக்கிறார். லக்னப்படி 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. கூடுதலாக அவர் வந்து சத்தற்ற நிலையில் இருக்கிறாருங்க. நீசம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் புதன் இருக்கிறார். ஆக முதல்ல நாம் என்ன பார்த்தோம் அப்படின்னா, பாவகம் பலவீனப்பட்டது. 2வது காரகர் பலவீனப்பட்டார். 3வதாக அந்த பாவத்தின் அதிபதி எப்படி இருக்கிறாரு அப்படின்றத பார்க்கணும். அந்த பாவத்தின் அதிபதி அப்படின்னும்போது அந்த பாவம் அப்படின்றது வந்து ரிஷபம். அந்த ரிஷபத்தின் அதிபதி சுக்கிர பகவான். அந்த ரிஷபத்தின் அதிபதி சுக்கிர பகவான் இந்த ஜாதகத்தில் 11ஆம் இடத்துல இருக்கிறார். லாபஸ்தானம் தானே, நல்லா தானே இருக்குது, அப்புறம் ஏன் கல்வி வரலை அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரும். இந்த லக்னம் அப்படிங்கிறது மேஷம் அப்படிங்கிறது வந்து சரலக்னம். சரலக்னத்திற்கு 11ஆம் இடம் என்பது பாதகஸ்தானம். அந்த பாதகஸ்தானத்தில் சுக்கிர பகவான் இருக்க, அதை அவர் வீட்டில் வைத்து சனீஸ்வர பகவான் 10ஆம் பார்வையாக பார்த்தார் அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. இங்கே பாருங்கள், ரிஷபத்தில் சனீஸ்வர பகவான் அமர்ந்து 10ஆம் பார்வையாக சுக்கிர பகவானை பார்ப்பார். ஆக ஒரு தாமத கிரகம் அப்படிங்கிற ஒரு விஷயம், தடை சொல்லக்கூடிய ஒரு கிரகம் அப்படிங்கிறது சனீஸ்வர பகவான். அவருடைய வீட்டில் வச்சு சுக்கிர பகவானை பார்க்குறார், 2ஆம் அதிபதியை பார்க்குறார். ஸோ இந்த ஜாதகரை பொறுத்தவரையிலும் 3 விதத்துலேயும் இது வந்து பலவீனப்பட்டு போச்சுங்க. அடிப்படை ஆட்டம் கண்டு போச்சு. அடிப்படை அப்படிங்கிறது ஆரம்ப கல்வியிலேயே இந்த ஜாதகம் வந்து அடிப்படை ஆட்டம் கண்டு போச்சு. ஆக பாவம் கெட்டது, காரகம் கெட்டது, பாவாதிபதியும் கெட்டார். அப்படின்றதுனால இந்த ஜாதகர் வந்து 10த்தே வந்து தாண்டலைங்க. அதிகபட்சமாக இவர் படித்த படிப்பு அப்படின்னும்போது 7த்தோ 8த்தோ தான் இவர் வந்து படிச்சிருக்கிறாரு. அதுக்கு மேலே வந்து இவர் வந்து கல்வியை தொடரவில்லை அப்படிங்கிறது தான் இதில் உள்ள யதார்த்தம்.
சரிங்களா? இப்போது அடுத்த ஜாதகத்தை பார்ப்போம். அடுத்த ஜாதகம் அப்படிங்கிறது வந்து ஒரு பெண்மகள் ஜாதகம். இந்த ஜாதகத்தை பொறுத்தவரையிலும் இவங்களோட பர்த் டீட்டெயில் சொல்கிறோம், எழுதிங்க. பிறந்த தேதி 31/5/1985, நேரம் 7:39 PM. சரிங்களா? இந்த பெண்மகள் பிறந்தது தனுசு லக்னம், 2இல் குரு பகவான், மேஷத்தில் சுக்கிரன் ராகு, ரிஷபத்தில் புதன் சூரியன், மிதுனத்தில் செவ்வாய், துலாத்தில் சந்திரன் கேது, விருட்சகத்தில் சனீஸ்வர பகவான். இதுதான் ஜனனகால கிரக நிலைகள். இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த ஜாதகத்துக்கும் நம்ம வந்து கல்விக்கான ஒரு ஆய்வு தான் மேற்கொள்கிறோம். அப்போது அந்த கல்வி வித்யா என்று சொல்லக்கூடிய அந்த 2ஆம் பாவகத்தை பார்க்கணும், 2ஆம் பாவாதிபதியை பார்க்கணும், அடுத்ததாக காரகர் புதனை பார்க்கணுங்க. இந்த 3ம் நல்லா இருந்தது அப்படின்னாக்கா ஜாதகருக்கு கல்வியில் நல்ல சிறப்பாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். இந்த 3மே பலவீனப்பட்டு போச்சு அப்படின்னாக்கா இவங்க வந்து ஆரம்ப கல்வியை இவங்களால வந்து தாண்ட முடியாது அப்படிங்கிறது தான் இந்த ஜாதகத்தில் உள்ள நிதர்சனமான நிலைப்பாடு. சரிங்களா? இப்போது லக்னத்துக்கு 2ஆம் இடம் தனுசு லக்னம், லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் நீச்சம். முதல்ல வந்து அதை நாம் பார்த்துடணும். ஒரு நீச்ச கிரகம் அப்படிங்கிறது வந்து 2ஆம் இடத்துல வித்யாஸ்தானத்தில் இருக்குது. அப்போது பாவகம் பலவீனப்பட்டது முதல் தரம். அது மட்டும் இல்லாமல் அந்த பாவகத்தை சனீஸ்வர பகவான் பார்க்குறாரு, கூடுதலாக செவ்வாய் பகவான் பார்க்குறாரு. 8ஆம் பார்வையாக செவ்வாய் பார்ப்பார். அவர் எங்கேருந்து பார்க்குறாருனாக்கா பாதக ஸ்தானத்தில் இருந்து பார்க்குறாரு. இப்போது ஜோதிடத்தில் ஒரு விதி உண்டுங்க. அதாவது சனி பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்ந்து பார்த்தாலோ அல்லது சேர்ந்து இருந்தாலோ அந்த பாவக பலன் அவுட் அப்படிங்கிறது தான். இப்போது இந்த பெண்மணிக்கு என்ன பலவீனப்பட்டது அப்படின்னும்போது, ஒரு கிரகம் தன் வீட்டை தானே பார்க்கும்போது அந்த பாவம் வந்து பலப்படணும். அந்த வகையில் சனீஸ்வர பகவான் தன் வீட்டை தானே பார்க்கும்போது அந்த பாவகம் கொஞ்சம் பலம் அடையணும். இருந்தாலும் செவ்வாய் அப்படிங்கிற கிரகம் பார்த்ததாலையும், குரு அப்படிங்கிற ஒரு நீச கிரகம் அந்த வீட்டில் இருந்ததுனாலையும் அந்த பாவகத்தின் பலன்கள் நிச்சயமாக வந்து பலவீனப்படும். அந்த பலன்களில் இது முக்கியமாக பலவீனப்பட்டது எது அப்படின்னு பார்த்தோம்னா கல்வி தான். குடும்பம் இருக்குது, குழந்தைகள் இருக்குது, குடும்ப ஒற்றுமை இருக்குது இந்த பெண்மணிக்கு. சரிங்களா? அதனால் வந்து அதை பற்றிலாம் நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க. இது எல்லாமே நல்லாவே இருக்குது. கல்வி தான் வந்து சிறப்பில்லாமல் போச்சு. ஸோ இப்போ 2ஆம் பாவகம் பலவீனப்பட்டது அப்படிங்கிறதுல மறந்துடாதீங்க. சரிங்களா? அடுத்ததாக பாவ அதிபதியை நம்ம பார்த்துருவோம். பாவாதிபதியை பொறுத்தவரையிலும் லக்னப்படி 12ல் இருக்கிறாருங்க. பார்த்துங்க, லக்னப்படி 12ல் இருக்கிறார். சரிங்களா? ஆக இது ஒரு குற்றம். அடுத்ததாக தன் வீட்டுக்கு அவர் வந்து பாதகத்தில் இருக்கிறாருங்க. எந்த ஒரு கிரகமும் தன் வீட்டுக்கு மறைவு அப்படிங்கிறது வந்து சிறப்பில்லை. அப்படி மறைஞ்சிது அப்படின்னாக்கா அந்த பாவகத்தின் பலன்களை வந்து அது வந்து சங்கடப்படுத்தும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். உதாரணமாக 7ஆம் அதிபதி தன் வீட்டுக்கு மறைந்திருக்கிறார் அப்படின்னாக்கா திருமணத்தில் வந்து ஒரு சங்கடம் இருக்குது, தாமதம் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அந்த மாதிரி இந்த ஜாதகத்தில் குடும்பாதிபதியான சனீஸ்வர பகவான் ஜாதகத்தில் தன் வீட்டுக்கு பாதகத்தில் இருக்கிறார் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. சரிங்களா? இது வந்து 2ஆம் இடமான மகரம் அப்படிங்கிறது சரராசி. அந்த அந்த அதிபதி அந்த வீட்டுக்கு 11ஆம் இடமான பாதகத்தில் அமர்ந்திருக்கின்றார் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. அதை வந்து இவருடைய பகை கிரகமான சூரியன் பார்க்கிறார் இந்த சனி பகவானை அப்படிங்கிறதையும் மறந்துடாதீங்க. சரிங்களா? ஆக 2 விஷயங்களும் இந்த ஜாதகத்தில் பார்த்துருக்கோம். ஒன்று பாவகம் பலவீனப்பட்டது, அடுத்ததாக பாவாதிபதி பலவீனப்பட்டார். அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய ஒரு நிலைப்பாடு என்ன அப்படின்னாக்கா காரக கிரகமான புத பகவானை பார்க்கணும். புத பகவானை பொறுத்தவரையிலும் லக்னத்திற்கு 6ஆம் இடத்துல மறைகிறாருங்க. பொதுவாக வந்து இந்த உபய லக்னங்களுக்கு பாதகாதிபதி மறைவது சிறப்பு அப்படின்னாலும் புதன் அப்படின்ற காரக கிரகம் இந்த லக்னத்திற்கு 6இல் மறையும் போது அது வந்து தடைகளை கொடுத்து விடுகிறது அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. 6ஆம் இடம் என்பது தடை. ஆக இந்த பெண்மகளுக்கு கல்வியில் தடை ஏற்பட்டது அப்படிங்கிறது நிதர்சனம் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சரிங்களா? அடுத்ததாக இந்த சூரிய பகவான் புத பகவான் சேர்ந்து 6ஆம் இடத்துல இருக்கின்ற பொழுது இவர் வந்து புத பகவான் அஸ்தங்கம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டையும் ஏற்றாருங்க. அடுத்ததாக இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த புத பகவானுடைய நிலைப்பாட்டில் காரகிரகமான புத பகவானை சனீஸ்வர பகவான் பார்ப்பார்.
ஆக இது ஏற்கனவே வந்து தடையில் நின்று சங்கடப்பட்டுட்டு இருக்கிற இந்த புத பகவான் தாமதம் அப்படிங்கிற சனீஸ்வர பகவானுடைய பார்வையை பெற்றதுனால இன்னும் பலவீனப்படுகின்றார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. இன்னும் கூடுதலாக இதுவே வந்து ஒரு குறை குற்றம்தான் அப்படின்னாலும் இன்னும் ஒரு கூடுதலான ஒரு விதி என்ன அப்படின்னாக்கா, காரகரமான புத பகவான் பாவகத்திரி தோஷத்தில் சிக்கினார் அப்படிங்கிறத நம்ம வந்து மறந்துடக்கூடாதுங்க. அதாவது வந்து சுக்கிரனுடைய வீடான ரிஷபத்தில் புத பகவான் இருக்கிறாரு. மிதுனத்தில் செவ்வாய் என்ற ஒரு பாவகோளம், இந்த பக்கம் மேஷத்தில் ராகு பகவான் அப்படிங்கிற ஒரு பாவகோளம் நின்று இது வந்து ஒரு பாவகத்திரி தோஷத்தில் புத பகவானை செயல்பட விடாமையே வந்து தடுத்துடுச்சு அப்படிங்கிறது தான் இதில் உள்ள ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை பார்த்துக்குவோங்க. சரிங்களா? ஸோ இந்த ஜாதகத்தை பொறுத்தவரையிலும் காரகம், பாவகம், பாவாதிபதி அப்படின்னு 3மே வந்து இந்த ஜாதகத்துக்கு சிறப்பு இல்லாமல் போச்சு. இந்த பெண்மகளும் ஆரம்ப கல்வியை தான் தொட்டிருக்காங்க. அதுக்கு மேலே இந்த பெண்மகளால் வந்து கல்வியை வந்து தொடர முடியல, படிக்க முடியல அப்படிங்கிறது தான் ஒரு நிதர்சனம் பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ இந்த 2 ஜாதகங்களுமே உங்களுக்கு வந்து ஒரு புரிதலை கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறோம். எளிமையாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறோம். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஜாதகத்தில் கல்வி வந்து சிறப்பு இல்லாமல் இருக்குது அப்படின்னாக்கா, அதுக்கு நாம் எதனா சின்ன வயசுலேயே நம்ம வந்து ஜாதகங்களை கூர்ந்து கவனித்து படிப்பு எப்படி இருக்குது, அது தடை ஏற்படும் சூழல்கள் இருந்தது அப்படின்னாக்கா, அதுக்கு என்ன மாதிரி வந்து நம்ம வந்து அவங்கள வந்து ட்ரீட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து ஒரு விஷயத்தை நம்ம வந்து ஜோதிடர்கிட்ட கேட்டு தெரிஞ்சு வாங்கிக்கணும். இந்த மாதிரி இருக்கிற ஜாதகங்களுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னாக்கா, தெய்வ வழிபாட்டை நம்ம வந்து கையாளணும். அதுலேயும் குறிப்பாக வந்து ஹயக்ரீவர் வழிபாடு, ஹயக்ரீவர் வழிபாட்டை தொடர்ந்து செய்வது, அவருடைய மந்திரங்களை வந்து தொடர்ந்து உச்சரிப்பது, இது 2ம் சிறப்பு தரும். அடுத்ததாக இவங்களை பொறுத்தவரையிலும் பச்சை பயிரை வந்து முளைக்கட்டி சாப்பிட்றது ஒரு சிறந்த நற்பலன்களை கொடுக்குங்க. பச்சை பயிரை முளைக்கட்டி சாப்பிட்ணும். அடுத்ததாக பச்சை பயிர் பாயாசம் செய்து புதன்கிழமை பெருமாள் கோயிலில் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு 4 பேருக்கு நம்ம வந்து தானம் பண்ணோம் அப்படின்னாக்கா, இந்த புதனின் இந்த நிலைப்பாடு, இந்த காரகிரகமான புதனின் நிலைப்பாடு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு வந்து டெவலப் ஆகும். அடுத்ததாக இவங்களுக்கு வந்து எதனால் வந்து அந்த கல்வியில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஒரு சிலருக்கு வந்து டீச்சர்ஸு கொஞ்சம் சங்கடப்படுத்துவாங்க. ஒரு சிலருக்கு வந்து டீச்சர்ஸ் மேலே பயம் இருக்கும். இல்லைனா ஒரு சிலருக்கு வந்து படிக்கச்சா மறந்து போயிடும், கேட்டால் பயப்படுவாங்க. இப்படி ஏதோ ஒரு ரீசன் அவங்களுக்குள்ளே இருக்கும். அதை வந்து பொறுமையாக நம்ம வந்து சைக்காட்ரிஸ்ட்கிட்ட கூப்பிட்டுட்டு போயிட்டு அவங்கள உட்கார வச்சு, அவங்க எதனால் அவங்களுக்கு வந்து இதில் வந்து ஒரு பயம் இருக்கிறது அல்லது வந்து பிடிக்காமல் இருக்கிறது, ஏன் அவங்களுக்கு வந்து கல்வி வரலை அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் கூர்ந்து கவனித்தோம் அப்படின்னாக்கா, அதற்குண்டான மாற்று உபாயங்களை நம்ம வந்து கையாளலாம். ஆஹா ஓஹோன்னு நம்ம இவங்களை வந்து கொண்டுட்டு போக முடியாட்டாலும், அவங்கள வந்து ஒரு லெட்ரு எழுதுகிற அளவுக்கு அல்லது ஒரு பேங்க்கில் வந்து டெபாசிட் பணம் போடுறது, எடுக்கிறது, அல்லது வந்து ஒரு டிக்கெட்டு ஃபில் பண்ணுறது, இன்றைக்கெலாம் வந்து கம்ப்யூட்டரை தொடாமல் எந்த ஒரு விஷயமும் நடக்கிறதில்ல. அப்போ அந்த கம்ப்யூட்டர் நாலேஜை கொஞ்சம் கொஞ்சம் பேசிக்கையாச்சும் நம்ம வந்து அவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறது அப்படிங்கிற ஒரு லெவலுக்காச்சும் நம்ம வந்து கொண்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னாக்கா, ஓரளவுக்கு வந்து அவங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் சுபிட்சமாக இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய பரிந்துரை. சரிங்களா? ரைட். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே. இதில் வந்து இன்னொரு கூடுதல் தகவல் அப்படின்னாக்கா, உங்களுக்கு ஏதேனும் ஜோதிடத்தில் சந்தேகம் இருக்குது அல்லது இந்த விஷயத்தை நான் தேடிக்கிட்டு இருக்கேன், எனக்கு கிடைக்கல அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இருந்தது அப்படின்னாக்கா, உங்களின் சந்தேகங்களையும் உங்களின் தேவைகளையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நேரம் கிடைக்கின்ற பொழுது அதற்கான விரிவான பதில்களை நிச்சயமாக நாங்கள் தருகின்றோம் என்று கூறி அனைவருக்கும் நன்றிகள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். சரிங்களா? ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயா அவரின் அருளோடும், ஓம் ஸ்ரீ லோபாமுத்திரை சமேத ஸ்ரீ அகத்தியர் ஐயா அவரின் ஆசியோடும் அனைவருக்கும் வாழ்வில் நலமும் வளமும் கிடைக்கப்பெற்று ஆனந்தமும் மகிழ்ச்சியும் என்றென்றும் நிலைத்திருக்கட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. நன்றிகள், வணக்கம்.